தேதி 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 10th ஸ்டூடெண்ட்ஸும் 12th ஸ்டூடெண்ட்ஸும் ரிசல்ட் டேட்ல ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அஃபிஷியல் ரிப்ளை பண்ணிட்டாங்க. 10th-க்கும் 12th-க்கும் எனக்கு இந்த ரிசல்ட் வரப்போகுது, எந்த டைமிங்ல வரப்போகுது எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 10th-க்கும் 12th-க்கும் ரிசல்ட் அன்னைக்கு நம்ம லைவ் போடுவோமா. ஸோ லைவ் மூலியமா அவனோட மார்க் எல்லாமே நம்ம லைவ்ல நம்ம ஷோ பண்ணுவோம். அது முக்கியமாக உங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எல்லாமே நம்மளோட சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டட் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனும் அப்புறம் ரிசல்ட் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போ பண்ணிருங்க. இப்போ நம்ம மெயின் டாபிக் வரலாம். நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பாக 10th-க்கும் சரி 11th-க்கும் சரி முன்னக்கூட்டியே ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிருக்குமா உங்களுக்கு எப்போ அஃபிஷியலாக 10th-க்கும் 12th-க்கும் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னா மே 16ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ ஆமாம், ஆல்ரெடி கவர்மெண்ட் சைட்லேருந்து 19ஆம் தேதி வரும் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இப்போ 19 கிடையாது, உங்களுக்கு முன்னக்கூட்டியே ரிசல்ட் கொடுக்குறாங்கம்மா. ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பியாக இருப்பீங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஷேராக இருப்பீங்க. ஸோ எனிவே 16ஆம் தேதி உங்களுக்கு 10th-க்கும் சரி 11th-க்கும் சரி ரிசல்ட் வரப்போகுது. இதில் எந்த ஒரு மாற்றங்களும் வரப்போகிறது கிடையாது, சேஞ்சஸும் வரப்போகிறது கிடையாது. முக்கியமாக ரிசல்ட்டோட டைமிங் நிறைய பேருக்கு இன்னும் கூட கன்ஃபியூஸாகவே இருந்திருக்கு. 10th-க்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 16ஆம் தேதி மே அன்னைக்கு காலையில் 9 மணிக்கே ரிசல்ட் வந்துடும் சொல்லிட்டு இப்போ தகவல் கிடைச்சிருக்குமா. ஸோ மேபி லேட் ஆகலாம், ஒரு 9 வரைக்கும் மேக்ஸிமமாக எல்லா பேத்துக்கும் கிடைச்சிரும். ஸோ ஓகேவா, உங்களுக்கு மார்னிங் 9 மணிலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் ரோல் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகேவாமா. அண்ட் 11th-க்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படின்னா 11th-க்குமே மே 16ஆம் தேதி தான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க. பட் டைமிங் உங்களுக்கு மாறும். உங்களுக்கு மார்னிங் டைமில் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு எப்போ ரிசல்ட் விடுவாங்க, ஐ மீன் எப்போ உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்பகல், அதாவது உங்களுக்கு 12 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் ரிசல்ட் கிடைச்சிருமா. ஸோ அதாவது 12 மணிலேருந்து 2 மணி அந்தக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும்னே சொல்லலாம். முக்கியமாக நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எல்லா பேரும் நான் முக்கியமாக நல்ல மார்க் எடுத்துருவேனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக எல்லா பேரும் நல்ல மார்க் எடுத்துருவீங்கம்மா. நான் முடிஞ்சால் லைவ், அதாவது ரிசல்ட் அன்னைக்கு, அதாவது மே 16ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது, அன்றைக்கி நான் லைவ் வரேம்மா. ஸோ லைவ் மூலியமாக மார்க் எல்லாமே நம்ம பார்ப்போம். எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் லைவ் போடுறேம்மா. ஸோ ஓகேவா, எல்லா பேரும் மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுவீங்க அண்ட் எல்லா பேரும் நல்ல மார்க் தான் எடுப்பீங்க. ஸோ நானுமே உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல மார்க்காக எடுப்பீங்க. முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கோட இந்த வருஷம் எல்லா பேரும் நல்ல மார்க் எடுப்பீங்க சொல்லிட்டு நானுமே ப்ரேயர் பண்ணிக்கிறேன். முக்கியமாக 10th-க்கும் கிரேஸ் மார்க் ரொம்ப கம்மி இருந்தாலும் 11th-க்கு கிரேஸ் மார்க் ரொம்ப அதிகம். அதனால 11th-க்கு பொறுத்த வரைக்கும் மார்க் தேவையில்லை. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு கிரேஸ் மார்க் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல மார்க் தான் வரும். நம்ம ரிசல்ட் அன்னைக்கு நம்ம பார்ப்போம். மறுபடியும் ரிசல்ட்டில் மாற்றங்கள் ஏற்படாது. இதே தேதி தான் வரப்போகுது, மே 16ஆம் தேதி உங்களுக்கு 10th-க்கும் அண்ட் 11th-க்கும் ரிசல்ட் வரப்போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு லைவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனோட தகவலுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் ஐக்கான ஆளை கொடுத்துக்கோங்கம்மா. ஸோ எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன். மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.